நான் 6 வயசுலேருந்து விளையாடிட்டு இருக்கேன் கேரம். அண்ணன் வின் பண்ணுறதை பார்த்துட்டு நான் கேட்டேன், எனக்கும் கேரம் விளையாடணும்னு சொல்லி. அப்போதுலேருந்து அப்பா எனக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. நான் முஸ்லீம்ஸ்ன்றதுனால கொஞ்சம் பொம்பளை பிள்ளைலாம் அண்ணத்துக்கு போயிட்டுன்னு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு தடங்கல் பண்ணாங்க. வண்டியை ஓட்டுறது விட்டு சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்காம அப்படின்ட்டு. சரி, நம்ம சேர்த்து வைக்கிறது என்ன இருக்குது, பசங்களை எதனா சாதனை பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம இதை கொண்டு வந்தோம். ஊருக்கு போனோன்னா அம்மா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. கேஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஊருக்கு போகும்போதும் அங்கங்கே வாங்குறது, அது அம்மா தான் எங்களுக்கு பண்ணி தருவாங்க. மேட்ச்சுக்கு போகும்போது ஆட்டோ ஓரம் கட்டிட்டு நம்ம போகிறதா இருக்கும். அது எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் சரி, பசங்களுக்கோசம் எதனா செஞ்சாகணுமே, நம்ம கஷ்டப்பட்டால் தானே பசங்க முன்னேற முடியும்ட்டு என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் வெளிப்படுத்தாமல் என் பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இது 28th ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷன் கப். இந்த டோர்னமெண்ட்டு போகும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். படிப்புலேயும் கவனம் செலுத்தணும், கேரம்லையும் கவனம் செலுத்தணும்ட்டு ரொம்ப இருந்தோம். என்னோடய கோச்சே எங்கள் அப்பா தான். கேடட்லேருந்து ஜூனியர் டைட்டில் அடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா சீனியர் வரும்போது தான் மரியாதை கேம் சார்கிட்ட நான் போனேன். அப்பான்ற முறையில் முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவேன். எங்கே போனாலும் ஒழுக்கம் இருந்தால் நம்ம எங்கே போனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாகி வந்துடலாம். கேஷ் என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தோம். அங்கேருந்தும் ஆல் இண்டியாவிலேருந்தும் எங்களை பே பண்ணுங்கள் சீக்கிரமாக, விசா ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்களாலையும் கேஷ் பே பண்ண முடியல. உதயநிதி ஸ்டாலின் சார் எங்களை நேர்லேயே கூப்பிட்டுருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 4:30க்கு நாங்கள் அப்ளை பண்ணோன்னா மறுநாள் 4:30க்கு அவர் எங்களை கூப்பிட்டு கையில் செக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஏன்னா அவர் கொடுத்ததால் மட்டும்தான் இப்போ நாங்கள் வேர்ல்ட் கப்கே போகிறோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். வேர்ல்ட் கப் போவோமான்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு எங்களுக்குள்ள. வணக்கம், என் பேர் காசிமா. நான் சென்னையில் நியூ வாஷர்மன்பேட்டில் இருக்கேன். எங்கள் அண்ணன் சின்ன வயசுலேருந்து கேரம் விளையாடுறாரு. அவர் ஸ்டேட் நேஷ்னல்லாம் போயிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் நேஷ்னல் நாக்பூரில் விளையாடி அவர் ஜூனியர் டைட்டில் அடித்தார். அதை பார்த்துட்டு எனக்கும் கேரமில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் 6 வயசுலேருந்து விளையாடிட்டு இருக்கேன் கேரம். அப்பா அண்ணன் வின் பண்ணுறதை பார்த்துட்டு நான் கேட்டேன், எனக்கும் கேரம் விளையாடணும்னு சொல்லி. அப்போதுலேருந்து அப்பா எனக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. சப்போர்ட் பண்ணாங்க, அப்பாவும் சப்போர்ட் பண்ணார், அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க, அண்ணனும் சப்போர்ட் பண்ணார். எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு கேரம் விளையாடணும்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க? நீங்கள் கேரம் விளையாடுறதுக்காக உங்களுக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் அம்மா சைட்லேருந்து வந்திருக்கு? ஊருக்கு போனோன்னா அம்மா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. கேஷ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஊருக்கு போகும்போதும் அங்கங்கே வாங்குறது, அது அம்மா தான் எங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி அம்மா ஃபுல்லாக உங்களுக்கு கேஷு எல்லாத்தையுமே கொடுத்து பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ உங்கள் அப்பா சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஹெல்ப்லாம் வரும், என்னென்ன மாதிரி சப்போர்ட்ஸ் வரும்? எல்லா ஹெல்ப்பும் அப்பா தான் எனக்கு ப்ராக்டிஸே கொடுத்தாரு. அவர் தான் ஃபுல்லாக அவரும் ஆட்டோ ஓட்டுறது இல்லை, 8 மாதம் ஆயிடுச்சு ஆட்டோ ஓட்டி. அந்த கஷ்டம் அது விட்டு எனக்கு இன்னும் கற்றுக் கொடுத்துட்டு, இன்னும் அந்த கஷ்டம்லாம் எங்ககிட்ட காட்ட மாட்டார். ஏன்னா நாங்கள் வின் பண்ணாலே அந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். ஸோ இதெல்லாம் காட்ட மாட்டார். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்னால் என்னென்ன இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும்? நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து விளையாடுறேன். அதில் ஃபஸ்ட் நேஷ்னல் அக்கோலாவில் ரன்னர். நான் ஃபஸ்ட்டு மேட்ச் அதுதான். அதுக்கப்புறமா நடந்த 2 நேஷ்னல்ஸும் நான் தான் வின்னர். அதுக்கப்புறமா நடந்த சப் ஜூனியர் நேஷ்னல்ஸில் 3rd நான். அதுக்கப்புறமா ட்ரைனிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் வரணும்னு சொன்னதாலே ஜூனியர் டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறமா 2023 நடந்த மதுரையில் ஜூனியர் நேஷ்னல்ஸில் ரன்னர் டீம் சாம்பியன்ஷிப் வின்னர் வந்தேன். அப்புறமா சீனியர் நேஷ்னலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வாட்டி டீம் சாம்பியன்ஷிப் தான் வின்னர் வந்தோம். அதுக்கப்புறமா டெல்லி நேஷ்னலில் நடந்ததில் டீம் சாம்பியன்ஷிப் வின்னர், இண்டிவிஜுவலில் 8th பொசிஷன் வந்தேன். அப்புறமா நான் 2022 and 23 நடந்த விசாகப்பட்டினத்தில் சீனியரில் ஃபெடரேஷன் வின் பண்ணேன். அப்புறமா இப்போ நடந்த 2023 குவாலியர் மேட்ச்சில் 3rd வந்தேன். அந்த செலெக்ஷன் தான் இப்போ நான் வேர்ல்ட் கப் போகிறேன். ஓகே, நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வின்னிங்ஸ் யார்கிட்ட சொல்லுவீங்க? அப்பா கிட்டே அம்மா கிட்டே? அப்பா கிட்ட தான். அப்பா கிட்ட தான் மெயினாக சொல்லுவீங்க, அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்க? அப்பா தானே ட்ரெயின் பண்ணார், ஃபஸ்ட்டு அவருக்கு தானே அந்த சந்தோஷம் இருக்கும். ஸோ ஓகே, சூப்பர். இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு கேட்கும்போது உங்களோட கோச்சை பற்றி நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும். உங்களோட கோச் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க? உங்களோட கோச் என்னோடய கோச்சே எங்கள் அப்பா தான்.
கேடட்லேருந்து ஜூனியர் டைட்டில் அடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா சீனியர் வரும்போது தான் மரியாதை தேவன் சார்கிட்ட நான் போனேன். அவர் எனக்கு ட்ரைன் கொடுத்து தான் இப்போ ஃபெடரேஷன் கப்பும் சீனியர் நேஷனல் 3rd வந்திருக்கேன். நீங்கள் நவம்பரில் வந்து மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு கப் அந்த டோர்னமெண்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களோட நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா. அப்புறமா வந்து அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, நிறைய குளிர் இருக்கும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால இப்போவே இங்கேருந்தே இந்த அப்சர்வ் பண்ணி ஏசியில் விளாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானிங்கில் அப்படியே போயிட்டுருக்கு எல்லாமே. ஓகே. உங்கள் கோச் வந்து உங்ககிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஒரு டோர்னமெண்ட் போய் அட்டன் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்கிற வார்த்தைலாம் என்னென்ன மாதிரி இருக்கும்? அப்பா சொல்கிற வார்த்தை, உன்னோட பெஸ்ட்டு கொடு, ப்ரெஷர் ரொம்ப எடுத்துக்காத, நீ எல்லாமே போடுவேன்னு ஆடணும், எதுவுமே தயங்கி பயந்து ஆடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு ஃபண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியும்? நான் வந்து கேஷ் என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தோம். அங்கேருந்தும் ஆல் இண்டியாவிலேருந்தும் எங்களை பே பண்ணுங்கள் சீக்கிரமாக, விசா ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்களாலையும் கேஷ் பே பண்ண முடியல. அப்போ தான் நாங்கள் மரியாதை தேவன் சார் கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி எங்களால் எதுவுமே பண்ண முடியல சார், அப்பாவும் ஆட்டோ ஓட்டுறது இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணார், SDITயில் தமிழ்நாடு வெப்சைட் சொல்லிட்டு ஒரு கூகுளில் போயிட்டு அப்ளை பண்ணியிருந்தோம். அங்கே அப்ளை பண்ணதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து எங்களை நேர்லேயே கூப்பிட்டுருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 4:30க்கு நாங்கள் அப்ளை பண்ணோன்னா மறுநாள் 4:30க்கு அவர் எங்களை கூப்பிட்டு கையில் செக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஓகே. அந்த ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு கிடைச்ச நியூஸ் கேட்கும்போது உங்களோட ஹாப்பினஸ் எவ்வளோவா இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஏன்னா அவர் கொடுத்ததால் மட்டும்தான் இப்போ நாங்கள் வேர்ல்ட் கப்கே போகிறோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். வேர்ல்ட் கப் போவோமான்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு எங்களுக்குள்ள. அவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு என்ன சொல்கிறது, வேர்ல்டு கப் போகிறோம், இப்போ வெறும் ப்ராக்டிஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கான ப்ரெஷர் எதுவுமே. இது வந்து 28th ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷன் கப். இந்த டோர்னமெண்ட்டு போகும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படி இந்த டோர்னமெண்ட் போய் நான் வின் பண்ணிடணும். ஏன்னா நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ரிவிஷன் எக்ஸாம்லாம் இருந்து படிப்புலேயும் கவனம் செலுத்தணும், கேரம்லையும் கவனம் செலுத்தணுன்ட்டு ரொம்ப இருந்தோம். இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணால் வேர்ல்ட் கப் சான்ஸ்ன்ட்டு எனக்கு ரொம்ப சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. அப்பா சொன்னார், மரியாதை சார் எல்லாருமே சொன்னாங்க, இந்த டோர்னமெண்ட் எப்படின்னா நீ எஃபெக்ட் பண்ணி வின் பண்ணிவிடு, உனக்கு வேர்ல்ட் கப் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி. ஸோ அதனால் எவ்வளோ என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த கப் நான் வின் பண்ணியிருக்கேன், வின்னர் வச்சிருக்கேன். அதே மாதிரி இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த மே மந்த் நடந்த ஆல் இண்டியா இன்டர் இன்ஸ்டிடியூஷன் கேரம் சாம்பியன்ஷிப். நான் இந்தியன் ஐடில் ஸ்பான்சரில் இருக்கேன் 2 இயர்ஸாக. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர் இன்ஸ்டிடியூஷன் நேஷ்னல்ஸ் போயிருந்தேன். அங்கே வந்து ரன்னர் அப் வந்திருக்கேன். வின்னர் அடிக்கணும்னு தான் எஃபெக்ட் பண்ணேன். ஆனால் 7th போர்டு நான் ரொம்ப என்ன சொல்கிறது, பதட்டத்துலேயே ஏதோ ஒன்று விளையாடி லூஸ் பண்ணிட்டேன். இதுவும் வந்து ஜூன் மந்த் தான் நடந்தது இந்த டோர்னமெண்ட். இது வந்து கிராண்ட் ஸ்லாம் கேரம் அகாடமி டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப். சிங்கிள்ஸில் நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ சிங்கிள்ஸில் லூஸ் பண்ணால் பரவாயில்ல, டபுள்ஸ் வந்து வின் பண்ணணும்னு சொல்லி டபுள்ஸில் வின் பண்ணியிருக்கேன் இந்த டோர்னமெண்ட். இந்த பெருமையை சொல்லணுன்னா சொல்ல அளவில்லாத பெருமை இது. ஏன்னா ஒரு பேரண்ட்டை அது யோசனை பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த சாதனையை என் பொண்ணு பண்ணதுன்னா ரொம்ப பெருமையாக இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பையனை தான் விளையாட வச்சேன். அவன் வந்து ஜூனியர் டைட்டில் அடித்தான். அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் சில காரணத்தால் அவனால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பொண்ணை நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுமா அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து விளாட்னாங்க. அவங்க விளையாடும்போது நான் ஆட்டோ தான் ஓட்டின்னு இருக்கேன். இப்போ கூட நான் ஆட்டோ தான் ஓட்டிருக்கேன். இப்போ ஒரு 7-8 மாதமாக ஆட்டோ ஓட்டலை. ஆனால் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அவங்களுக்கும் மேட்ச் இருந்தால் இட்டுன்னு போகணும். மேட்ச்சுக்கு போகும்போது ஆட்டோ ஓரம் கட்டிட்டு நம்ம போகிறதா இருக்கும். அது எக்ஸ்பென்சஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சரி, பசங்களுக்கோசம் எதனா செஞ்சாகணுமே, நம்ம கஷ்டப்பட்டால் தானே பசங்க முன்னேற முடியும்ன்ட்டு என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் வெளிப்படுத்தாமல் என் பொண்ணுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் பொண்ணு ஒரு மெடலாக வின் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு? ஒரு மெடல் வின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரும்போது அது அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சில பசங்க வின் பண்ணிவிட்டு நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம், இந்த பொண்ணு வின் பண்ணியிருக்கு, இவங்க இங்கே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது நம்ம வீட்டிலே நடக்கும்போது அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
இப்போது உங்கள் பொண்ணு வந்து அமெரிக்கா போய் விளையாட போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும், இதை மாற்றிக்கோ, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டிப்ஸாக ஒரு கோச்சாக இருக்கீங்க, ஒரு டிப்ஸாகவும் கொடுங்க. ஆஸ் யூஷுவல் உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் அப்பா அந்த மாதிரிலையும் ஒரு இது கொடுக்கலாம். அப்பான்ற முறையில் முதல்ல வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவேன். எங்கே போனாலும் ஒழுக்கம் இருந்தால் நம்ம வந்து எங்கே போனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாகி வந்துடலாம். ரெண்டாவது கேமை வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் உடைக்கக்கூடாது. எப்போவுமே சொல்கிறது தான், எங்கே போனாலும் உட்காந்துட்டேன்னா கவனம் சிதற விடாத, அந்த கவனத்தோடு ஒரு வேர்ல்டுக்கு, அதாவது நம்ம இங்கே சின்ன ஒரு மேட்ச் விளையாடுறது சரி, பெரிய மேட்ச், சின்ன மேட்ச் வரைக்கும் நான் வந்து கோச் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ பெரிய மேட்ச்ன்றதுனால நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு மரியா இருதயம் சார் இருக்கார், ஆனந்த் சார் இருந்தார். இப்போ ஆனந்த் சார் வந்து இப்போ வரதில்லை, அவரால் உடல் நல்ல சரியில்லைன்ட்டு. மரியா சார் இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய அணுகுமுறை, அவருடைய சில டிப்ஸு அதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு நான் எடுத்துக்கொண்டு சொல்லுவேன். நான் உங்கள் பொண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இதுக்கு உறுதுணையாக இருந்தவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? உறுதுணைனா நான் வந்து இங்கே ஒன்றுமே இல்லாத தான் இருந்தோம். நான் ஸ்ட்ரீட்டில் போட்டு விளையாடி இருந்தோம். எங்களுக்கு வந்து எதனா ஒரு அடித்தளம் வேணும், கேரம் போர்டு போட்டு விளையாடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஏரியா தலைவர் இருக்கார், அவராண்ட கேட்டு ஏரியாவில் வந்து கேட்டோம். அவருடைய இடத்த வந்து நம்மளுக்கு வாடகை கொடுத்தாரு. இந்த வாடகை இப்போ கூட கொடுத்துன்னு தான் இருக்கிறோம் 10 வருஷமாக. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது சசிகுமார்ன்ட்டு என் நண்பன். அதாவது நண்பனில் என்னோட சின்னவர் தான் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். மணி போர்டு வாங்கி தரத்துக்கு எல்லாமே செஞ்சார். நான் வந்து வெறும் கோச்சராக தான் இருந்தேன். கொஞ்சம் பேசிக் சப்போர்ட்லாம் அவர் நிறைய பண்ணார் எனக்கு. அதனால் வந்து அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கிளப்பு சிஎன்சிசி கோச்சிங் சென்டர்ன்ட்டு ஒன்று வச்சுருக்கிறோம். நம்ம அந்த சென்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறமா நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில், அதாவது சொல்லணுன்னா இவங்க அம்மா, என்னுடைய ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் என்ன ஊட்டி பசங்களை பார்த்தோன்னே தொழிலுக்கே போக மாட்டீங்க, தொழில் போகலன்னா எப்படி முன்னேறுது? நான் சொல்லிட்டேன், நம்மளால் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒன்றும் செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் கொடுத்துரும் அப்படின்ட்டு அந்த கான்ஃபிடென்ட்டில் அவங்களுக்கு நான் வந்து இதை வளர்த்துன்னு இருக்கிறேன். ஒரு சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாட்டி ரோட்டில் போட்டு விளையாடி இருந்தோம். அதில் வந்து நம்ம மரியா இருதயம் சார், இந்த நிறைய பேர் இருக்காங்க, ராதாகிருஷ்ணன் இருக்கார், அவங்களுடைய கேம்லாம் பார்த்து பசங்களுக்கு இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்ட்டு அவங்களுடைய ஐடியாலாம் பார்த்துட்டு வந்து தான் நம்ம பசங்களை கற்றுக் கொடுத்தோம். இன்றைக்கி வந்து நம்ம கையில் வந்து ஒரு 35லேருந்து 40 பசங்க இருக்காங்க. அதில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 14 பிளேயர்ஸு நேஷ்னல் பிளேயராக உருவாக்கியிருக்காங்க நம்ம கோச்சிங் சென்டரில். காஜிமாவோட முதற்கொண்டு, காஜிமா அண்ணனும் நேஷ்னல் சாம்பியனு, இன்னொரு தம்பி இருக்கார் இஜாஸ்ன்ட்டு, அவரும் வந்து நேஷ்னல் சாம்பியனு. அது மாதிரி மித்துன் இருக்கான் ஒரு பையன், அவனும் நேஷ்னல் சாம்பியனு. எங்கள் அக்கா தம்பி பசங்க இருக்காங்க 2 பேர், அவங்களும் நேஷ்னல் சாம்பியன். அது மாதிரி முஷ்ரஃப்ன்ற ஒரு பையன் இருக்கிறான், இப்போ அப்கமிங்கில் இருக்கான், நல்லா விளையாடின்னு இருக்கான் அவனும். அது மாதிரி ஒரு 14 நேஷ்னல் பிளேயர் உருவாக்கிக்கிறேன். HFI நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸ்னு ஒன்று இருந்தது. அதுலேயும் போயிட்டு பசங்க வந்து நிறைய ஃபண்டெல்லாம் வாங்கி கொஞ்சம் சாதனை பண்ணாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதாவது கஷ்டப்பட்டாலும் இந்த சந்தோஷம் வந்து பெருசாக இருந்தது. எங்களுக்கு கஷ்டமாக தெரியல. சரி, பசங்க சாதிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், பின்னாடி நம்ம இல்லைனாலும் ஒரு பேர் சொல்லுவாங்க நம்மளை பற்றி, ஒருத்தர் இருந்தார் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்ட்டு. அந்த சந்தோஷத்தில் தான் இன்ன வரைக்கும் செஞ்சுன்னு இருக்கும். சார், இப்போது கேரம் போர்டு அசோசியேஷன் சார்பாக உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க? கேரம் போர்டு அசோசியேஷன்னா ஸ்டார்டிங்கில் நான் போகும்போது எனக்கு கொஞ்சம் தயங்கன்னு தான் போனேன். அங்கே போகும்போது நம்ம ஆனந்த் சார் செக்ரட்டரியாக இருந்தார் அந்த பீரியடில். நான் சின்ன பையன் நைட்னு போகும்போது அப்போ வந்து அவர் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணார். வாங்க அப்படின்ட்டு வர வச்சு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணார். பசங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணார். அவர் இந்தியன் கோச்சாக வேறு இருந்தார். அதனால் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அவர் கூட அமுதவனன் சார் இருந்தார். அவர் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் அங்கே நான் போகும்போது அவரும் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். இப்போ வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கார் அவர். நம்ம மரியா இருதயம் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பெரிய ஜாம்பவன், அவர் அர்ஜுன் அவார்டி, அவர்கிட்ட நேர்றது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஒரு நண்பர் வந்து நம்மளை அறிமுகப்படுத்தினார், இவர் கொஞ்சம் பசங்களை ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவரும் நம்ம கையில் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கார். என் பசங்களுக்கெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணுறாரு. அதனால வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸை தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து ரோட்டில் போட்டு விளையாடும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்ல முடியும். இவங்க வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. 9 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன், 9 டைம்ஸ் நேஷ்னல் சாம்பியன்ஸு. மரியா இருதயம் சார் 9 வாட்டி நேஷ்னல் சாம்பியன், 2 வாட்டி உலக சாம்பியன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் அந்த அணுகுமுறையெல்லாம் தெரியும். அதனால் வந்து பசங்களுக்கு எதனா சொல்லித்தாங்க சார் ஒன்று தயங்காமல் சொல்லி கொடுத்தாரு. இப்போது உங்கள் பொண்ணு வந்து கேரம் போர்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்களும் உங்கள் சொந்தக்காரங்களும் எதுக்கு இது வேலை, இது தேவையில்லாததில்லை, படித்தா சீக்கிரமாக ஒரு மேரேஜ் பண்ணி தரலாம், இந்த மாதிரி
டாக்ஸ்லாம் போயிருக்கா உங்களுக்கு? இருந்தது சார். நான் வந்து ஆட்டோ ஓட்டின்னு இருக்கும்போது என் பையனை கொண்டு வரும்போது என் பையனோட பெரிய பொண்ணு இருக்குது. பெரிய பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பையன், காஜிமா வந்து 3வது பொண்ணு. பெரிய பொண்ணையை கொண்டு வரலான்னு பார்க்கும்போது அம்மா அப்பா இருந்தாங்க கூட. அப்போ வந்து எங்கள் வீட்டில் நான் முஸ்லீம்ஸ்ன்றதுனால கொஞ்சம் பொம்பளை பிள்ளைலாம் அண்ணத்துக்கு இட்டுன்னு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு தடங்கல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சரி பையனை இட்டுன்னு போகலான்ட்டு பையனை கொண்டு வந்தோடனே அவங்க வந்து பையன் கொஞ்சம் நல்லா விளாட்றத பார்த்துட்டு சரி சின்ன பொண்ணை கொண்டு வரும்போது அவங்க கொஞ்சம் தயக்கம் காட்டல. சரி விட்டாங்க. இல்லைனா என் பெரிய பொண்ணையை நான் இட்டுன்னு வந்திருப்பேன். ஆனால் பக்கத்தில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்கான், அவன் வண்டியை ஓட்டுறது விட்டு சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்காம அப்படின்ட்டு. சரி நம்ம சேர்த்து வைக்கிறது என்ன இருக்குது, பசங்களை எதனா சாதனை பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து இதை வந்து கொண்டு வந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு சாதனையாளராக நிற்கிறாங்க பசங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு. அது மாதிரி ஒரு மேட்ச்சுக்கும் போகும்போதும் ஆட்டோ ஓட்டுறதுனால எனக்கு கையில் எக்ஸ்பென்சஸ் இருக்காது. டெய்லி ஆட்டோ ஓட்டுறவங்க பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ வருமானம் வரும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம் பரவாயில்ல, கடனை வாங்கியாச்சும் எங்கன்னா ஒரு நேஷ்னலுக்கு போயிட்டு வரணும்னா குறைஞ்சது 10,000 ரூபாய் ஆகிடும். 10,000 ரூபாய் கம்மி இல்லாமல் டிக்கெட்டு. இப்போ கூட நம்ம ஜூனியர் நேஷ்னல் போகிறதா இருக்குது. அதுக்கு வந்து டிக்கெட்டே வந்து டிக்கெட் அப் அண்ட் டவுன் வந்து 4,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. நாங்கள் 2 பேர் போகிறோம், 8,000 ரூபாய் ஆகுது. அது மாதிரி சிரமங்கள்லாம் வரும். என்ன செய்யணும், சிரமம் இருந்தாலும் பசங்களை சாதிக்க வைக்கணுன்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இது வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டத்துலேயும் போயின்னு தான் இருக்கிறோம். நம்ம கேரம் அசோசியேஷன், அதாவது ஆல் இண்டியா ஃபெடரேஷனில் தான் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து 1,50,000 ரூபாய் கட்டணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. 1,50,000 ரூபாய் அப்படின்றது பெரிய தொகை எங்களுக்கு. ஏன்னா திடீர்னு பெருட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன செய்யணுன்ட்டு தயங்கினே இருக்கும்போது சரி எதனா செய்யணும், மரியாதை சார் அங்கே போய் சொன்னேன். தமிழ்நாடு அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கார்ல, அதனால் அவராண்ட போயிட்டு சார் இது மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது, எதனா லெட்டர் கொடுத்து நம்ம பார்க்கணும் சார்னா, சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் வந்து எஸ்டிடியை மூவ் பண்ணார். எஸ்டிடியில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நீங்கள் பொண்ணை வந்து ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அதில் போயிட்டு நம்ம உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், அவரை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க. அவரை ஒரு நாள் முன்னாடி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பசங்க வந்து அதை என்னென்ன செய்யணுமோ அதை ப்ராப்பராக பண்ணாங்க. மறுநாளே பசங்களுக்கு அழைப்பு வந்துச்சு, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு, நேரில் பார்க்கணுன்ட்டு. நேரில் பார்க்கணுன்னா சரி இது பெரிய தொகையாக இருக்குது, 1,50,000 ரூபா இருக்கிறதுனால சரி எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷம் தான் போனோம். அவர் வந்து அந்த 1,50,000 ரூபா முழுசாகவே கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அது ரொம்ப நினைக்க முடியாத ஒரு இதுவாக இருந்தது. இந்த 1,50,000 ரூபா கொடுத்தது ரொம்ப அதாவது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது பெருந்தொகை. இது கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த நேரத்தில். அதே மாதிரியே வந்து எங்களோட தமிழ் டாக்ஸ் டீம் சார்பாக நீங்கள் அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணிவிட்டு வரணுன்ட்டு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம்.